எல்லாவற்றையும் தயவாய் பண்ணி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பார்த்தால் சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே தேவன் இந்த வார்த்தை உங்களுக்காக நிற்கிறதுக்காக தேவனுக்கு முதலாக நன்றி சொல்லி அழைப்பு கொடுத்த அன்பு தாசனுக்கும் என்னுடைய நாமத்திலே வாழ்வதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரையிலான வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த அப்பத்திலே நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அதோடு நிறுத்தில 20ஆம் வசனம், என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? அது புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. உடன்படிக்கை இல்லை என்றால் வேதம் இல்லை. வேதத்தின் ஆதாரம் உடன்படிக்கை. உடன்படிக்கையின் வடிவம் தான் இந்த வேதம். ஆனால் தான் ஏற்பாடு, நம்முடைய வேதத்தை சொல்றது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அது ஆக்சுவலா சொல்ல போனா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்பதுதான் நம்முடைய வேதத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைந்த நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க பிரசங்கிக்கிறோம், இங்க வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் இதுவும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான். நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு காரியம் ஒரு தேவைக்காக வரும், பிரச்சனைக்காக வரும் நினைக்கிறோம். கிடையாது. நீங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை, தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை தான் உங்களையும் என்னையும் ஒரு சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சாதான் நம்ம தேவனிடத்திலிருந்து எதையெல்லாம் பெறலாம், தேவனிடத்தில் எவ்வளவு உண்மையா இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து தேவனுக்கென்று நாம் எதையெல்லாம் செய்யலாம் என்பதை நம்மால் மனப்பூர்வமாய் செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டில் ஒரே இருட்டா இருக்குது, கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியாது, காற்று இல்லைன்னா இருக்க முடியாது. இப்படியாப்பட்ட வீட்டை நாம் விரும்பி போவோமா? இல்லை. நம்ம போய் வசிக்கிறோன்னா அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கணும். அப்படி ஒரு வசதி நமக்கு அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டு எஜமானோட நம்ம ஒரு உடன்படிக்கை போடுவோம். புரியுதுங்களா? அப்போ 10 வீடு நம்ம பார்த்து அதுல நமக்கு தேவையான வசதிகள் இல்லை என்றால் அப்ப என்ன பண்ணுவோம்னா 11ஆவது ஒரு வீட்டை பார்ப்போம். அந்த வீடு நாம விரும்புகிற காத்தோட்டம், நாம விரும்புகிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள், தண்ணீர் வசதி, கரண்ட் வசதி, வீட்டுக்குள்ள போறது வருது, இப்படி எல்லா வசதி வாய்ப்புன்னு இருந்தால்
அந்த வீட்டை தான் நாம் விரும்பி அக்ரிமெண்ட் போடுவோம். புரியுதுங்களா? இப்போ அக்ரிமெண்ட் போடாம எந்த வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கவே முடியாது. அதே போலத்தான் ஒரு காலத்தில் நாம் எந்தெந்த கடவுளோடு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமான ஒரு விரதம், சனிக்கிழமான ஒரு விரதம், செவ்வாய்க்கிழமையான ஒரு விரதம் சொல்லி உலகத்திலே கடவுள் என்று சொல்லப்படுகிற அநேக கடவுளுக்கு நாம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு சில காலம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது அது நிறைவேறாம போயிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. பாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு போறோம்னா ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போறோம்னு வச்சுங்களேன். அந்த 3 வருஷம் முடிஞ்சா என்ன பண்ணணும்? ஒன்னு அக்ரிமெண்ட்டை ரினியூவல் பண்ணணும். ஒன்னு அக்ரிமெண்ட் என்ன பண்ணணும்? ரினியூவல் பண்ணணும். அது ரினியூவல் பண்றது ஹவுஸ் ஓனருக்கு பிடிக்கலன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும். ஸோ பழைய அக்ரிமெண்ட் நமக்கு பிடிக்காததுனால ஒரு புதிய அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். உலகத்துல எத்தனையோ கடவுளுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம், எங்கெங்கேயோ போய் சுத்தணும், ஏதோ பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது என்ன ஆயிடுச்சு? முறிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். இந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுது? நாம எதுவும் செய்யல, அவர் எல்லாம் நமக்கு செய்தவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாம் செய்தவராய் இருக்கிறார். அப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்டா என்ன அர்த்தம்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா 2 பேர் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். ஒன்னு ஹவுஸ் ஓனர் இருக்கணும், ரெண்டாவது யார் இருக்கணும்? டெனன்ட் இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் உங்க மறுபடியும் நீங்க நினைவு கூறும்படிக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம் என்றார். இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். அப்ப அந்த உடன்படிக்கை என்று சொன்னால் 2 பேர் இருக்கணும். ஒரு ஆள் உடன்படிக்கை போட முடியாதா அப்படின்னா முடியும். ஒரு ஆளால் உடன்படிக்கை போட முடியாதா? முடியும். உடன்படிக்கை 2 வகைப்படும். ஒன்று இருவர் சேர்ந்து போடப்படுகிற உடன்படிக்கை. 2 பேர் சேர்ந்து போடணும் உடன்படிக்கை. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் தனியா போற உடன்படிக்கை இருக்கு. ஒருத்தர் மட்டும் தனியா போடுவாங்க. அப்ப ஒருத்தர் போடுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒருத்தர் உடன்படிக்கை யார் போறாரோ அவர் உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கணும்? உயர்ந்தவராக இருக்கணும். அவர் வர ஒரு 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 1 லட்சம் ரூபாய் கடனோடு ஒருத்தர் இருக்காரு. அவரால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதனால பல சோதனைகளை மன கஷ்டத்தை சந்திக்கிறாரு. இப்போ அந்த காரியத்தை ஒரு ஐஸ்வர்ய ஒரு பணக்காரன் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏராளமான பணம் இருக்கு. அப்ப அவரா முன் வந்து என்ன பண்றாரு? இல்லப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? 1 லட்சம் இதுதானே, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நான் உனக்கு தரேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நான் உனக்கு தரேன். நீ வந்து காசை வாங்கிட்டு போய் கொடுக்க, பிரச்சனை என்ன பண்ணிக்க, சரி பண்ணிக்க. இப்ப இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில கொடுக்கிறவர் வாக்கு முக்கியம், வாங்குறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோட வேலை என்ன? அவர் சொன்ன நேரத்துல போகணும், காசை வாங்கணும், கடன் அடைக்கணும், பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகணும். இது ஒரு உடன்படிக்கைன்னு ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு. அதே 1 லட்சம் ரூபாய் கடன்காரன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு பணக்காரன் வந்து பணத்தை கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அடையாளமாக எனக்கு நீ இதை செய்ய வேண்டும். சில வேலை கம்பெனிலாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அட்வான்ஸ் வாங்குவாங்க. இல்லை, ஒரு பண்டிகை வந்து வச்சுங்க, ஒரு 10,000 20,000 அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. அதை வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குவாங்க? வச்சுக்க பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளத்தில் இவ்வளோ தொகையை நான் பிடிப்பேன். 10,000 வாங்குறேன்னா மாதம் 1000 ரூபான்னு பிடிப்பேன். 20,000 வாங்கினா மாதம் 2,000 ரூபான்னு பிடிப்பேன். இந்த 10 மாதம் நீ என்ன பண்ணும்? இதுதான் வேலை செய்யணும். உன் சம்பளத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன்? இந்த தொகையை பிடிப்பேன். இது ஒரு அக்ரிமெண்ட், 2 பேரும் சேர்ந்துப்பட்ட அக்ரிமெண்ட். அப்படி நம்முடைய வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலும் ஏராளமான அக்ரிமெண்ட் இருக்கு. ஏராளமான அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒரு ஹவுஸ் ஓனரும் டெனண்டும் போடுறது ஒரு அக்ரிமெண்ட். அந்த இடத்துல அதுக்கு அக்ரிமெண்ட்.
ஆனா ஒரு கடவுளும் அவரை சார்ந்த ஜனங்களும் சேர்ந்து போடுவது அக்ரிமெண்ட் ஆகாது, கவர்னன்ட், உடன்படிக்கை எனப்படும். அது பேர் என்னது? உடன்படிக்கை. இப்போ ஒரு நாட்டு அதிபர் இருக்காரு வச்சுக்க, இன்னொரு நாட்டு அதிபரோட ஒரு கண்டிஷன் போட்டுக்குவார். என் நாட்டில் இது அதிகமா இருக்கு, இதை நான் உனக்கு தரேன். உன் நாட்டில் என்ன இருக்குது அதை என்ன பண்ணு, எனக்கு குடுநாடி போடுவாங்க. இது கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். இப்படி அந்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற காரியம் மட்டும்தான் நம்முடைய வேதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி போடப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் உங்களையும் என்னையும் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும், எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் இந்த உடன்படிக்கையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம், ஆனா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்ன நடத்துவார், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில, ஒரு குருட்டு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல தெரிஞ்சுங்க, ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் என்ன பண்ண மாட்டேன். யார் நான் அக்ரிமெண்ட் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அவருடைய சக்திக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய ஞானத்துக்கு, அவருடைய அறிவுக்கு, அவருடைய அதிகாரத்துக்கு நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போடணுன்ற அவசியமே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனா அதையும் மீறி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கிறார். அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க, கொஞ்சம் வாய் தரது, உண்மையா இருக்கும். இல்ல, அந்த அக்ரிமெண்ட் என்பது என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றாமல் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெறவே முடியாது. அப்ப அது போல பைபிள்ல நிறைய அக்ரிமெண்ட், நிறைய உடன்படிக்கை இருக்கு. ஆனால் தேவன் மனுஷரிடத்துல முக்கியமா ஒரு 7 அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். எத்தனை அக்ரிமெண்ட்? 7 அக்ரிமெண்ட், 7 உடன்படிக்கையை தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்தவராய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் சாரத்தை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இப்போது வாசித்த இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு கடவுளுக்காக நம்ம செய்யற எந்த ஒரு காரியமும் ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு அடிப்படையான சத்தியமே நமக்கு தெரியறதில்லை. ஏதோ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம் பயணம் போறவங்க ராத்திரி ஆயிட்டாலோ அல்லது களைப்பாயிட்டாலோ அல்லது வேற ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கலாம், போய் தங்கிக்கலாம். அப்புறம் அவங்க டயர்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சோன்னா அவங்க பயணத்தை தொடரலாம். அந்த மாதிரி வழிபோக்கனாகிய ஒரு சத்திரமாக சபையை நினைக்க கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆராதிச்சோம், பாடினோம், ஆடினோம், குதிச்சோம், எல்லாம் முடிஞ்சு போய்கினே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இருக்கிற உறவு ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கும். அதே போல சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை யாராலும் அழிக்க முடியாத உறவாக இருக்கும். அதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, உன்மேல் நான் சபையை கட்டுவேன். உன்மேல் நான் என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன். இந்த உலகத்திலே பெரிய வல்லமை எது தெரியுங்களா? தேவனுடைய வல்லமை பெரிய வல்லமை என்பது போல பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கு. பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அவன் வல்லமை எங்க காணப்படும்னா பாதாளத்தில் தான் காணப்படும். எங்க காணப்படும்? பாதாளத்தில். இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம், அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எதை வர வைக்கணும்? நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டணும். அதுக்காக தான் நம்ம அழைச்சிருக்கார். அது ஒரு உடன்படிக்கை. அப்ப பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. எதை மேற்கொள்ளாது? எதை மேற்கொள்ளாது? சபையை மேற்கொள்ளாது. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, சபையை எத்தனை கோடி சாத்தான் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. அப்ப இந்த சபையை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை, ஒரு தகுதியை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவங்களை வெறுமையா விட்டுருவாரு?
இல்ல அவங்க கையிலையும் சகல அதிகாரம் கொடுத்து தான் இதை நடத்த வைப்பாங்க. அப்ப நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ, தேவனுடைய காரியங்களை எவ்வளவு உண்மையா நம்ம இருக்கிறோமோ, அதே போல நாம் ஆராதிக்கிற சபையிலும் சபையின் ஊழியர்களிடத்திலும் அந்த உண்மையை நாம் காட்ட வேண்டும். எனக்கு ஞானசரம் கொடுத்த பாஸ்டர் சொல்வாரு, உன் பாஸ்டர் சரியில்லையா, நீ அவருக்காக ஜெபம் பண்ணு. என்ன பண்ண? அவருக்காக ஜெபம் பண்ணு. ஒண்ணு உன் ஜெபத்தை கேட்டு அந்த பாஸ்டர் ஆண்டவர் மாத்துவார், இல்ல நான் உன்ன மாத்திடுவார். யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அது உனக்கு தெரியாது. இல்ல ஊழியக்காரங்கிட்ட பிரச்சனை இருந்தா நீ ஜெபிச்சா ஊழியக்காரன் என்ன பண்ணுவாரு? அவர் மாத்திடுவாரு. நீ வீடு வீடா போய் குறை சொல்லி இருக்கக்கூடாது. பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவோம், ஐயோ எங்க பாஸ்டர் மோசமான இருக்கும், ஐயோ அவர் பேசணும் அப்படின்னு இடிமோட கடுமையா பேசுறாரு. இப்படி போய் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, உன் அறை கதவை பூட்டி மறுநாள் போட்டு ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கேட்டு ஒண்ணு ஊழியக்காரனை மாத்துவார், இல்ல உன்னை மாத்திடுவார். உனக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாரு? ஐயோ நம்ம நினைக்கிறதாப்பா தப்பு, கடவுள் ஊழியக்காரர் பண்றது சரி அப்படின்னு தெரிஞ்சிருவார். அதை போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நிறைய பேர் அவரை குற்றப்படுத்தினாங்க, நிறைய பேர் அவரை குறை சொன்னாங்க. இந்த சதுசேயரும் பரிசேயரும் வேத பாரகரும் இயேசுவை சுற்றி 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 வந்து வம்பு விட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு முன்னாடி அவங்க போய் நின்றுவாங்க. போதகரே, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இயேசுவை எந்த வகையாவது குற்றம் கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய வேலையா இருந்தது. 3 வருஷம் இவங்க கிட்ட கடவுள் படாத பாடுபட்டாரு. இன்னைக்கு ஊழியக்காரன் தான் பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறோம். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பாச சொல்லி நான் பேசுறேன்னு. கடவுள் சொல்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் இது சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். சரிங்களா? பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? உடன்படிக்கையை முறிப்பதுதான் பிசாசுடைய வேலை. புரிஞ்சவங்க மட்டும் வரலையே சொல்லுங்க பாப்பா. உடன்படிக்கை என்ன பண்ணும்? உடைக்கணும். உடைக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பாருங்க. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவன் பண்ண முதல் உடன்படிக்கை என்ன என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இவங்க பாருங்க, ஆண்டவர் முதலாவது ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திலே என்னென்னலாம் காரியம் இருக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கிட்டு, இந்த தோட்டம் வெறுமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த தோட்டத்தை ஆளுவதற்கு, அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்கு, அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்கு தேவன் மனுஷனை உண்டாக்கினார். அவன் முதலாவது மனுஷனாகிய ஆதாமை உண்டாக்கி, அந்த ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து அந்த ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கினார். இப்போ வெறுமையா அந்த தோட்டத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ஆதாம், ஒன்று ஏவாள். இப்ப இவங்களை படைச்ச கடவுளும் அங்கதான் இருக்கிறார். அப்ப கடவுள் இந்த 2 படைப்பையும் பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த தோட்டத்துல இருக்கிற சகல விஷயத்தின் கனி என்ன பண்ணலாம்? புசிக்கலாம்பா. எந்த மரத்துல போய் எந்த கனி நீ விரும்பி என்ன பண்ணலாம்? பறிச்சு புசிக்கலாம். ஆனா இந்த சென்ட்ரா இருக்குது பாரு, இந்த கனியை மட்டும் நீ புசிக்காது.
இதுதான் கடவுள் இவங்களோடு போட்ட ஒரு உடன்படிக்கை. 2 பேர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. இப்ப இந்த 2 பேரும் அந்த உடன்படிக்கை கேட்ட உடனே இப்ப அதுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படியணும். இப்ப இந்த உடன்படிக்கை தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் போட்ட உடன்படிக்கை பிசாசுக்கு தெரிய வருகிறது. யாருக்கு தெரிஞ்சிச்சு? பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, ஒரு உடன்படிக்கை போட்டா 2 பேரும் கீழ்ப்படியணும். 2 பேரும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்க, இந்த வீட்டுல ஆணி அடிக்க கூடாதுன்றது ஒரு கண்டிஷன். ஒரு சில வீட்டுல இருந்து எத்தனை பேர்? 4 பேர். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட வரக்கூடாது. வந்தா தண்ணி செலவாயிடுமே ஒரு ஆளுக்கு, இல்ல அதுக்கு தனியா வாடகை கொடு. இதெல்லாம் அக்ரிமெண்ட் ஒரு கண்டிஷன். அப்ப ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை நீ கையெழுத்து போட்டா மீறி அடிச்சா குற்றவாளி யாரு? நம்ம தான். அப்ப செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு இதை நான் அடிச்சுதான் தீருவேன், இதை நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படின்னா என்ன நடக்காங்க? அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். பாப்பா 3 மாசம் டைம் உடனே என்ன பண்ண? வெளியே போகணும். இப்போ ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளை நீங்க புசிங்க, ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் சாத்தான் தெரிஞ்சவங்க என்ன ஆகிட்டா, அக்ரிமெண்ட் போட்டா ஒரு ஐக்கியம் வந்துடும். அக்ரிமெண்ட் போட்டா என்ன கிடைச்சிடும்? ஒரு ஐக்கியம் வந்துடும். அப்போ தேவனும் ஆதாமும் ஏவாளும் ஒரு ஐக்கியத்தில் இருப்பது யாருக்கு பிடிக்கல? பிசாசுக்கு பிடிக்கல. நீங்க இந்த சபைக்கு வரணும், ஊழியக்காரனோட இருக்கணும்ன்றது தேவன் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கை யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. உங்களையும் ஊழியக்காரனையும் பிரிக்கிறது தான் பிசாசோட வேலை. இது சும்மா புதுசா நமக்கு நம்ம சபைக்கு மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்திலேயே அவன் தந்திரம் இதுதான். அங்கேயே அவன் அந்த உடன்படிக்கை முடிச்சான். எப்படி முடிச்சான்? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் 2, 3, 4 வரைக்கும் வாசிப்போம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அந்த உடன்படிக்கை முறிக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாரு? நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? மறுகையா. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ சாக மாட்ட. இப்போ அந்த அக்ரிமெண்ட் முறிக்கிறதுக்கு ஆதாமுக்கும் ஆதாம விட்டுட்டான். ஏவாள் கிட்ட வந்து என்ன பண்ணா? உற்சாகப்படுத்துறான். நீ பேசுப்பா பாஸ்டர். நான் பாஸ்டர். என் சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்ட பார்த்தாலும் சொல்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா, ஊழியக்காரனுக்கு நேரத்துக்கு மரியாதை கொடுக்கணும். ஊழியக்காரன கடவுளா? இப்படியே பேசுவாங்க. எனக்கு பின்னாடி பேசினாலும் பரவாயில்ல, நேரடியாகவே பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனா வா வா உட்கார் அப்படின்வாங்க. கூட வரவங்க சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் உங்களை எப்படி நம்ம வேலையை நம்ம செய்வோம், போய் கவர்மெண்ட் வந்துடுறாங்க. அப்படி போயிட்டு யாராவது என்னம்மா ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு நீ இப்படி நடந்துக்கிறியா அப்படின்னா அதிகம் என்னத்துக்கு பயப்படணும்? ஊழியக்காரனுக்கு எதுக்கு பயப்படணும்? நான் ஊழியக்காரனை இயேசுவா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க சபையில இல்லை, எங்க சபையில இருக்காங்க சொல்றேன். இப்படிதான் பேசுவாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? 3 சின்ன பிள்ளைங்க. இந்த அம்மா இப்படி பேசுறது கேட்டு அந்த பிள்ளைங்களும் மதிக்காம போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தது. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஓடி போயிட்டான். பெரியவன் பொண்ணு ஒருத்தருக்கு லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. 3வது பையன் லவ் பண்ணி ஓடி போயிட்டான். அந்த அம்மா வந்து அழுகுது, ஃபர்ஸ்ட் என் குடும்பத்தை இப்படி சின்ன பின்னம் ஆயிடுச்சு. 3 பிள்ளைங்க 3 வழிக்கு போயிடுச்சு. இதுல ஒரு வெக்கை கட்டுனா இந்துக்களா போயிடுச்சு, கடவுளே விட்டு தூரம் போயிடுச்சு. அவ வந்து அழுகுது.
இப்போமா வீட்டுக்கு போமா அப்படின்ட்டு. யார் உன் பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நீ மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருந்தா இன்னைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு பயந்து இருக்கும். நீ ஊழியக்காரனுக்கு பயப்பில்ல, உன் பிள்ளைங்க உனக்கு பயப்பில்லை. போய் ஜெகன் கிட்ட பேசுங்க, போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, எப்பயாவது சபைக்கு வர சொல்லுங்க. நான் ஒரு நேரத்தில் போய் சபைக்கு ஏன் வரலன்னு கேட்டா, ஏன் வரலன்னா என்ன இப்போ அப்படி பேசுற ஆளு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய உடன்படிக்கையை முறிப்பதுதான் சாத்தானுடைய வேலை. என்னைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, வேதத்துக்கு விரோதமா ஒரு சிந்தனை நமக்கு வந்தாலே உடனே நம்ம தெளிவாயிடணும். ஏதேன் தோட்டத்துல வந்த சர்வம் நம்ம சிந்தனையில வந்துடுச்சுன்னு. எத்தனை பேருக்கு உண்மை ஒத்துக்கிறீங்க? உடனே நீங்க தெளிவாயிடணும். இல்ல இல்ல ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி இந்த ரிஸ்கான காரியத்துல இறங்குனீங்கன்னா கடைசியில் வெட்கப்பட்டு போறது தேவன் அல்ல, நீங்கள் தான். இப்போ தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் பண்ணின உடன்படிக்கையை பார்த்த சாத்தான் இந்த உடன்படிக்கை எப்படியாவது முறிக்க வேண்டும் என்று சொல்லி அதே ஏதேன் தோட்டத்துல வந்து என்ன பண்ணா, ஏவாளோடு பேசினான். தேவன் என்ன உடன்படிக்கை போட்டாரோ அந்த உடன்படிக்கைக்கு எதிரான காரியத்தை செஞ்சான், எதிரான காரியத்தை சொன்னான். இதை நீ சாப்பிடுப்பா, கடவுளுக்கு உன் மேல பொறாம, நீ சாப்பிட்டு நீயும் கடவுள் மாதிரி ஆயிட போறன்னு சொல்லிதான் கடவுள் இதை சாப்பிட என்ன பண்ணிருக்காரு சொல்லி இருக்கிறாரு. அம்மா உட்காந்து எல்லாரும் அவங்க சேர்ல தான் உட்கார போறாங்க, சர்க்கஸை காட்ட போறாங்க, எல்லாம் அவங்களையும் பார்த்துட்டு கவனிங்க. ஏவாளும் ஆதாமும் தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை முறிக்கும்படிக்கு சர்வம் உள்ளில் நுழைந்தான். தான் கொண்டு வந்த தந்திரத்தை அவனிடத்துல பயன்படுத்தினான். இப்போ சாத்தானுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கு, தேவனுடைய உடன்படிக்கை ஒரு பக்கம் இருக்கு. நம்ம எதன்படி நடக்கணும் சொல்லுங்க வாயை திறந்து. ஆனா ஆதாமும் ஏவாளும் எதை கேட்டாங்க? சாத்தானுடைய வார்த்தை தான் கேட்டாங்க. அப்ப சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படித்ததினாலே அவர்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை முறிந்து போச்சு. உடன்படிக்கை ஆயிடுச்சு, முறிஞ்சு போச்சு. இப்போ முறிஞ்சு போனோம்னா கடவுள் என்ன சொல்ற பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை, ஆதாம் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இது அனுப்பிவிட்டார்னு கௌரவமா போட்டுருது. என்ன பண்ணார் அவரு? துரத்தி விட்டார். எதுக்கு துரத்தி விட்டாரு சொல்லுங்களேன். 24 வாசிப்போம். அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடருடைய பட்டயத்தையும் வைத்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை முறிக்கும்படிக்கு பிசாசு நடுவில் சில காரியங்கள் செய்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய உடன்படிக்கை மதிக்காமல் இவர் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டு போனது. உடன்படிக்கை முறித்து விட்டு, அதுதான் சொன்னேன், நாம வீட்டுல நுழையும் போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போறோம், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு. மீறி செஞ்சாங்கன்னா நடக்கும், காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது அவங்க இது இப்போ நடந்த சம்பவம் இல்ல, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே நடந்துச்சு. நீ அக்ரிமெண்ட்டை மீறிட்டப்பா, இனிமேல் இங்க இருக்கிறது உனக்கு இதோடு துரத்தி விட்டாராம். நீ நிறைய பேர் சபைக்கு வராம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் சூழ்நிலை பாஸ்டர், என் கஷ்ட பாஸ்டர், என் பிரச்சனை கிடையாது. நீங்க ஏதோ ஒரு காரியத்துல உடன்படிக்கை மீறி இருக்கு, ஏதோ ஒரு காரியத்துல உடன்படிக்கைக்கு நீங்க முடிச்சு போட்டுருக்கீங்க. அதான் உங்களால தைரியம் என்ன பண்ண முடியல, ஏதேன் தோட்டத்துல வர முடியல. ஏதேன் தோட்டம்னா எங்க இருக்கு ஏதா இருக்குன்ற ஆராய்ச்சி வேணாம், நாம உட்கார்ந்துருக்க சபை தான் ஏதேன் தோட்டம். இதுதான் ஏதேன் தோட்டம்.
அப்ப இந்த ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கையை பாதுகாப்பது யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் தேவன் மனுஷரோடு 7 உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 7 உடன்படிக்கை. அதில் முதல் உடன்படிக்கை ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. 4வது உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை. 5வது உடன்படிக்கை தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அதை நம்ம லூக்கா 20:22 வாசித்தோம். 7வது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. 7வது உடன்படிக்கை இருந்தது நித்திய உடன்படிக்கை. இப்ப இந்த 6 உடன்படிக்கையில 5 உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. 5 உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தான் செய்த உடன்படிக்கை. நான் முன்னாடி சொன்னேன், உடன்படிக்கை என்பது 2 பேர் சேர்ந்து செய்யணும், இல்லைன்னா ஒருத்தர் செய்யணும். செய்கிறவர் உன்னதமானவராக இருக்க வேண்டும். ஆதாமோடும் ஏவாளோடும் செய்த உடன்படிக்கை 2 பேர் சேர்ந்து செய்த உடன்படிக்கை. ஆனா நோவாவோடு செய்த உடன்படிக்கை தேவன் மட்டும் செஞ்ச உடன்படிக்கை. நோவா கண்ணில் எந்த பங்கும் கிடையாது. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை தேவன் மட்டும் பண்ணின உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு அதுல எந்த பங்கும் கிடையாது. இந்த உடன்படிக்கைப்படி நான் நடந்தாதான் ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுப்பான்னு சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் எந்த உடன்படிக்கையும் பண்ணல. நான் உனக்கு தருவேன், அவ்வளவுதான், நீ பொறுமையா இரு, நான் உனக்கு தரேன்னு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். இதான் உடன்படிக்கை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கை தான் 2 பேருக்கும் சேர்ந்த உடன்படிக்கை. ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பண்ணின உடன்படிக்கை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் நீங்க நடக்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். இந்த கட்டளைகளை மீறி நீங்கள் நடக்கும் போது, இந்த உடன்படிக்கை நீங்கள் மீறும் போது நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. இப்போது சொல்லப்படுகிற சாபம்லாம் மேல வந்து தங்கும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகம் 28 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 28 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை எப்படி வைப்பாரு? மேன்மையாக வைப்பார். எப்போ வைப்பாரு மேன்மையா? சொல்லுங்க, எப்போ வைப்பாரு? எப்போ நீ உண்மையா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுறியோ அப்பதான் கிடைக்கும். சரி, அப்படி கிடைக்க அப்படி நடக்கல என்ன நடக்கும்? வாசிங்க அடுத்து. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 15ஆம் வசனம் வாசிப்பாங்களே. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகி. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். யார் மேல பலிக்கும்? பதிலே பேச மாட்டேங்க. ஒரு கொம்பு வச்சிருக்கணும் போது யார் மேல வந்து பலிக்கும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு நமக்காக சிலுவை சுமந்தது உண்மை. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினது உண்மை. இயேசு நமக்காக சவுக்கால் அடிக்கப்பட்டது உண்மை. இயேசு நமக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டது உண்மை. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததும் உண்மை. இயேசு நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் உண்மை. ஆனால் அந்த உண்மையை உறுதிப்படுத்துவது எதுனா
இந்த உடன்படிக்கை தான். உடன்படிக்கை மீறி உன்னால உண்மையை வாழவே முடியாது. பழைய ஏற்பாட்டிலே அருமையா சொல்றார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ நடக்க கவனமாய் இருக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து தங்கும். அவ்வளவுதான். நீ தேடி போன கொஞ்சம் முன்ன பாஸ்டர் சொன்னார், போய் ஆசீர்வாதத்துக்கு மலை மேலேயோ காடுலையோ இல்லை வனாந்தரத்திலையோ இல்லை கடல் கரையிலையோ போய் நீ அலைய வேணாம். நீ உட்கார்ந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க தேவனால முடியும். எப்ப முடியும்னா போட்ட உடன்படிக்கையில் ஒழுங்கா இருக்கணும். இப்ப பாருங்க, உடன்படிக்கை மீறின ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, உடன்படிக்கை மீறினவுடன் முதல்ல அவங்க ஏதேன் தோட்டத்தோடு துரத்தப்பட்டாங்க. ஏதேன் தோட்டத்தோடு என்ன பண்ணாங்க? துரத்தப்பட்டாங்க. அதோடு முடியல. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி வெளிச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்றார். இது எங்க நடக்குது? இது தோட்டத்தில் நடக்குது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. உடன்படிக்கை மீறுவதால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? உடன்படிக்கையை காத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? இதுதான் இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உபாகம் 28:1 வாசிக்கிறோம். உடன்படிக்கையை நீ காத்துக்கொண்டால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து என்ன பண்ணும்? தங்கும். அவ்வளவுதான். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. ஆனா உடன்படிக்கை மீறினதுனால என்ன நடக்குது? முதலாவது பாருங்க, கடவுள் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? மறுபடியும் வாசிப்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியங்களை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்ப இது அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஒரு சொல்லுவோமா? பாருங்க, அவங்க படைக்கப்படும் போதே அவங்க ட்ரெஸ்ஸோட படைக்கலாம். அவன் எப்படிதான் படைச்சாரு? நிர்வாணி தான் படைச்சாரு. ஆனா உடன்படிக்கையை காத்து அவர்கள் நடக்கும் வரை அவர்கள் நிர்வாணிகளா இருந்தும் என்ன இல்லை, அவங்களுக்கு வெட்கப்படல. அது பெருசா தெரியல அவங்களுக்கு. அதை குறிச்ச ஒரு உணர்வே இல்லாம இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அவங்க அந்த உடன்படிக்கை முடிச்சாங்களோ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு? திறந்துச்சு. கண்ணு திறந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, முதலாவது நான் ஒரு நிர்வாணி என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. நிர்வாணியா இருந்தும் தன் நிர்வாணமே தெரியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை மகிமையின் வாழ்க்கையா இருக்கிறது. என்ன வாழ்க்கை அது? மகிமையின் வாழ்க்கை. அதனால்தான் இன்னைக்கு பிசாசு பாருங்க, நீங்க இந்த கும்பமேளா இந்த இமயமெல்லாம் போய் பாருங்க, எல்லாம் நிர்வாணியா தான் இருப்பான். எல்லாம் நிர்வாணியா தான் இருப்பான். என்ன காரணம் தெரியுமா? கடவுள் தம்முடைய ஜனங்களை நிர்வாணியாய் வைத்திருந்தும் தம்முடைய மகிமையால் அவர்களை மூடி வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் தேவனால் படைக்கப்பட்ட அதே மனிதனை நிர்வாணி ஆக்கி
தெரு தெருவா சுத்தி வச்சு அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதான் வித்தியாசம். இன்னைக்கு அவன் நிர்வாணியா இருந்தும் வெட்கப்படாது இருக்க காரணம் என்ன? அவன் கட்டளைக்கு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். இப்ப அந்த உடன்படிக்கை மீறின உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவள் தங்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். நல்லது, நிர்வாணி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? வெறுமைன்னு அர்த்தம். நிர்வாணம்ன்றது என்ன அர்த்தம்? வெறுமை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஆசீர்வாதத்தை வச்சிருந்தோம். நம்ம ஏன் இன்னும் நிர்வாணியா வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? இன்னும் ஏன் நம்ம வெறுமையா வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? இன்னும் ஏன் நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? இன்னும் ஏன் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? ஒரே காரணம், நம்ம கண்கள் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட உடனே இவர்மா பேசுறதெல்லாம் வெளியே உட்காந்து பேசுறாங்க ஃப்ரீயா. நிர்வாணி என்று அவங்க அறிந்த போது, அறியாததுக்கு முன்ன தேவ மகிமை அவர்களை காத்து கொண்டது. அவங்க அறிந்த பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க எதை தேடி போனாங்க? அத்தி அலையை தேடி போனாங்க. அத்தி அலையை தேடி போனாங்க. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறபடினாலே அவருடைய ஆசீர்வாதம் உலகத்தை தேடிதான் இருக்கு. உலக பிரகாரமா நடந்து, உலக பிரகாரமா ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. எப்படி வேணாலும் நீ வாழ, கடவுள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். என்ன வேணா பண்ணு, எதை வேணா பேசு, எப்படி வேணா இரு. நீ நல்லா இருக்கணும்னா பொய் சொன்னா தப்பு இல்லை, திருடுனா தப்பு இல்லை, ஏமாத்தினா தப்பு இல்லை, அடுத்த குடியை கெடுத்தா தப்பு இல்லை, கல்ல உறவு வச்சுதா தப்பு இல்லை. எல்லாமே எதெல்லாம் கடவுளுக்கு பிரிய இல்லாத காரியமோ அதையெல்லாம் செய்ய வைத்து நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதை நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனா பிசாசு. அத்தி இலையை தேடி போனாங்க. அத்தி இலையுடைய அவசியம் ஏன் வந்தது அவங்களுக்கு? அவர்கள் நிர்வாணி என்று அறிந்ததால். அவர்கள் எப்பொழுது நிர்வாணி என்று அறிந்தார்கள்? எப்போ கட்டளையை மீறினாங்களோ, எப்போ உடன்படிக்கை மீறினாங்களோ, அப்போ அவர்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் அந்த தோட்டத்தில் இருந்தாங்க. அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தும் அவர்கள் வெட்கப்படாத இருந்தார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியுது தெரியுமா? நம்மளே ஊதி ஊதி அதை பெருசாக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை இருக்கும். அப்படியே நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஜென்ம பகை மாதிரி பேசினா பண்ணுவோம். அதை அப்படியே பெருசாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. நம்முடைய கண்ணா வச்சு திறந்துருச்சு. அப்போ நம்ம கண்ணு திறந்ததுன்னா இதுக்கு இங்கே அர்த்தம் என்னன்னா, நம்முடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டுச்சு. என்ன கண் திறக்கப்பட்டுச்சு? மாம்சத்தின் கண் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. ஆவிக்குரிய கண் திறந்திருந்தாதான் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கும், ஆண்டவரோடு ஒரு அன்பு இருக்கும், ஆண்டவரை குறித்து நல்லதை மட்டும் பேசுறதுக்கு நமக்கு ஒரு நினைவு இருக்கும். அப்ப ஆவிக்குரிய கண் திறக்காம மாம்சத்தின் கண் திறந்திருந்தா நம்ம பார்க்கறது எல்லாமே உலகத்துக்குரிய காரியம்தான். உலகத்துக்குரிய காரியம்தான். பாருங்க, ஒரு காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, பரீட்சை வருதுன்னு சொன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? போய் சர்ச்சுக்கு போ, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ, நீ போய் ஜெபம் பண்ணு, படிக்கிறது அது அப்பாற்பட்டது, நீ இப்ப ஜெபம் பண்ணு அப்படின்னுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? எங்க வர்றதுக்கு? சர்ச்சுக்கு வர்றது. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? உட்காந்து படி. மாறி போச்சு அப்படியே. ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அந்த நாளில் கடவுளை தான் ஆராதிக்கணும், கடவுளுடைய வார்த்தை தான் பேசணும், கடவுள் சமூகத்தில் இருக்கணும்னு நியாயப்பிரமாண சட்டம் சொல்லுது. இந்த காலத்தில் ஒரு ஓவர் டைம் வச்சாங்க வச்சுங்க, அதுதான் முக்கியம், வேலை தான் முக்கியம். இல்லை மற்ற ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்குது, அது நடக்குதுன்னா அதுதான் முக்கியம். நீ திருவிருந்து நம்ம நினைச்சு நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். இந்த திருவிருந்துக்கு நம்ம எவ்வளவு பயபக்தியா வரணும். ஏன்னா இது ஏதோ அப்பமும் ரசமும் கொடுக்குறாங்கன்னா எங்கேருந்தோ கடையில வாங்கி வந்து கொடுக்கறது இல்லை. இது பலிபீடத்தில் வைத்து பரிசுத்தமாக்கப்பட்ட ரத்தமாக இருக்கிறது. இது அவருடைய ரத்தம், இது அவருடைய சரீரம்.
இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் நீ புசிக்கவும் நீ பானம் பண்ண வேண்டும் என்று உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை நீ முறிச்சு போட்டனா நீ நிர்வாணி என்பதை உன்னால் அறிந்து கொள்ள. உன் வெறுமையா இருக்கும் வாழ்க்கை, வெறுமையா இருக்கும். நீ கொடுக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை முக்கியத்துவத்தை நீ மீறினதுனால இந்த ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல உங்கள் கண்களும் திறக்கப்பட்டு உங்களுடைய சிந்தனை எல்லாம் உலக பிரகாரமாக தான் இருக்குமே தவிர வேதத்துக்கு ஒத்ததா இருக்கவே இருக்காது. இது முதல் காரியம். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்ப கவனிங்க, மனுஷனுக்குள்ள முதல்ல பயன்ற வார்த்தை இங்கதான் வருது, இந்த இடத்துல தான் வருது. இது என்ன காரணம்? அவன் தன்னை நிர்வாணி என்று அறிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் என்ன இல்லை, தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. அந்த தைரியம் எப்படி போச்சுன்னா, அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை மீறி சாத்தானோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினதுனால் கடவுளை பார்த்தவொடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. கடவுளை ஒண்ணு அவன் புதுசா பார்க்கல, ஏற்கனவே அந்த தோட்டத்துல கடவுளோடு என்ன பண்ணியிருந்தான், சுத்தி கொண்டிருந்தவன் தான், கடவுளோடு அன்பா பேசிட்டு இருந்தவன் தான், கடவுளுடைய கரங்களை பிடித்து ஒன்றாய் நடந்தவன் தான். ஆனா இன்னைக்கு கடவுள் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு. அவனால நேரடியா வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியல, பேச முடியல. இது காரணம் என்ன? தான் உடன்படிக்கை மீறினதுனால. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஜெபம் பண்ணாலும் ஒரு விசுவாசமான ஜெபம் இருக்காது, ஆராதிச்சாலும் ஒரு உண்மையான ஆராதனை இருக்காது, பைபிளை சுத்தமா படிக்கிறதே கிடையாது. ஏன் இந்த பைபிளை தொட்டாலும் நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற பயம். ஐயோ, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த உடன்படிக்கை மீறிட்டேன், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, நான் ஆராதிச்சா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, நான் பைபிள் படிச்சா ஆண்டவர் என் கூட பேசுவாரா? இந்த பயம் நமக்குள்ள வந்ததுனால தான் நாம நேரடியா கடவுளிடத்துல எதை கேட்பதற்கான ஒரு சக்தி இழந்து போயிருக்கும். ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் இன்னொரு முறை இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏனென்றால் சகலத்தையும் அவர் நமக்காக செய்து முடித்தவராயிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டார். இனிமேல் வந்து அவர் செஞ்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுன்னு ஒரு காரியமும் கிடையாது. இனிமேல் வந்து அவர் செய்யறதுக்கு ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலிருந்து நம்மளை கூட்டு போறதுதான். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? சில பேர் அதுக்கும் பயந்து இருப்பான். ஆண்டவர் வந்துட்டாருன்னா எப்படி அவர் கூட போறது? ஆதாமுக்காக பயம் சொல்றாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் போது நான் பயந்து ஒளிந்து. நீங்க பாஸ்டர் பார்த்து நிறைய பேர் ஒளிஞ்சுக்குவாங்க. வழியில பார்த்தோன்னு வச்சுங்க, பாஸ்டர் வரணும் ஒளிஞ்சுக்குவா. காரணம் என்ன? சபைக்கு வந்துட மாட்டான். பார்த்தா எங்க திட்ட போறாரு, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருப்பாங்க, வந்துருக்க மாட்டான். திடீர்னு வழியில பாஸ்டர் பார்த்துன்னு வச்சுங்க, இவர் வேற பார்த்துட்டாங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. நான் ஒன்று சொல்றேன்ல, இந்த பயத்துக்கும் அன்னைக்கு ஆதாம் பயந்த பயத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பயந்து ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குது, ஒளிஞ்சிக்கிறோம். ஆதாமுக்கு வேற வழி இல்லை, ஆனால் தான் என்ன பண்ணாம தோட்டத்திலே ஒளிஞ்சின்னு இருந்தான். அதுதான் பார்த்தாரு, உனக்கு இனிமேல் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தோட்டத்தை விட்டு ஆண்டவர். அப்போ நம்ம உடன்படிக்கை மீறுவதனால் நாம் இழக்கிற நன்மைகள் என்ன? ஒன்று, நாம் தேவனுடைய சட்டத்தை கேட்க முடியாது. தேவனுடைய சட்டத்தை என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. இரண்டாவது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் நிர்வாணி, நாம் வெறுமையானவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். சில பேர் பாருங்க, டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க.
இதை ஏதாவது ஒரு மூட்டை தூக்கி ரிக்ஷா ஓட்டியா இல்லையா பெயிண்ட் அடிச்சோ வெயில்ல வெந்து கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிப்பான். அடுத்த நாள் தூங்கி எழுந்தா டீ யார் வாங்கி கொடுப்பான்னு பார்த்துன்னு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? யார் வாங்கி தருவா டீன்னு அங்கங்க போய் நின்று இருப்போம். ஏப்பா நேற்று சம்பாதிச்சு என்னாச்சு? ராத்திரியும் போச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில நிக்காம நம்ம வெறுமையாக்குதுன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்க உடன்படிக்கை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு உடன்படிக்கை மீறிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு உடன்படிக்கை. அதான் சொன்ன பாருங்க, ஆதாமோடும் நோவாவோடும் ஆபிரகாமோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தாவீதோடும் தேவன் பண்ணின உடன்படிக்கை எல்லாமே ஒரு நிறைவேறாத உடன்படிக்கை போனதுனாலதான் கடைசியா அவரே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு போட்டவராக இருக்கிறார். நமக்கு போடப்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? இது புதிய உடன்படிக்கை. இப்ப நல்லா ஞாபகம், புதுசுன்னு ஒண்ணு வந்தாலே ஏற்கனவே இருந்ததுன்னு ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஆனா அந்த பழைய உடன்படிக்கையை நம்ம மீறினதுனால நாம அனுபவிக்கிற அந்த பயம், நாம் அனுபவிக்கிற அந்த வெறுமை, நாம் அனுபவிக்கிற அந்த ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனது எல்லாமே நம்மளை பின்தொடர்ந்து வந்துன்னே இருக்கு. அப்ப அந்த பழைய உடன்படிக்கையை நாம் மீறினதுனாலே நமக்கு கிடைக்க நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் திரும்ப பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? புதிய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கை தான் இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகிற திருவிருந்தா இருக்கிறது. திருவிருந்தா இருக்கு பாருங்க. இன்னொரு உடன்படிக்கை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிப்போம். பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால். கவனிங்க, இதான் கண்டிஷன். இதானது கண்டிஷன். பிசாசு இயேசுவை தேடி வந்துட்டான். இயேசு உபவாசம் போட்டு 40 நாள் உபவாசம் போட்டு முடிச்சிருக்கார். இப்ப வந்து அவரை கேட்கிறான், நீ தேவ குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் என்ன பண்ணு, அப்பமாக்கி சாப்பிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இந்த கல்லு சாப்பிட்டு பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பத்தை சாப்பிட்டு பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்டோடைய வார்த்தையில நான் பிழைப்பேன் அப்படின்ட்டு. அப்ப நீ ஆண்டோடைய பிள்ளைன்னு சொன்னா இந்த மலையில இருந்து தான் பண்ணு குதி, உன்னை தூக்கர்கள் வந்து தாங்குவார்கள் பைபிள் போட்டுருக்குது, அது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா உன் தேவனாகி கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பாராத இருப்பாய் அப்படின்னு போட்டுருக்கேன். 3வது அக்ரிமெண்ட்டுக்கு வரான். இந்த உலகத்தின் சகலவற்றையும் அவர் இடத்துல காண்பித்து சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்க அதிகாரம் யார் கையில இருக்கு? என் கையில இருக்குது. நான் யாருக்கு நினைச்சாலும் அதை கொடுக்க என்னால முடியும். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். என்ன அக்ரிமெண்ட்? ஒரே ஒரு முறை நீ என்னை பணிந்து கொள். ஒரே ஒரு முறை என்ன பண்ண, நீ பணிந்து கொள். நீ பணிந்து கொண்டா போதும்பா. நீ சிலுவையை சுமக்க வேணாம், நீ ரத்தம் சிந்த வேணாம், நீ அடிபட வேணாம், நீ ஜீவனை கொடுக்க வேணாம், நீ பாதாளத்துக்கு போய் 3 நாள் தங்கணும் அவசியம் இல்லை. இது எல்லாம் எதுவுமே இல்லாம ஈஸியான ஒரு வழியை சொல்றேன். என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்க, ஒரே ஒரு வாட்டியை நான் வணங்கிட்டு உடனே நான் சாங்ஷன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் தான் பிரியமா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு
பிள்ளை நல்லா படித்து கடவுளுக்குள்ள ஆவிக்குள்ள நல்லா வளர்ந்து நல்ல அந்நிய பாஷெல்லாம் பேச நல்லா சாட்சியான ஒரு பிள்ளை. திடீர்னு அவங்க வீட்டில் பார்த்து ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கு என்ன சொன்னான்னா, நீ உன் இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போ, நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நான் என் இஷ்டத்துக்கு நான் திருப்பதி போவேன், திருவண்ணாமலை போவேன், சபரிமலைக்கு போய் எங்கே வேணால் போவேன். நீ என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அப்போ வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு, ஒரு 30-32 வயசு ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா யோசிக்கவே இல்லை, இதை விட்டால் வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அவன் தான் அவங்க சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறான்ல, நீ அதுதானே நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு முக்கியம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் முன்னிச்சு அவங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம்தான். அடுத்த வாரம் அவங்க திருவருக்காக சபைக்கு வரணுன்னால உடவே இல்லாம என்ன கேட்டான் தெரியுமாமா, உனக்கு கடவுள் முக்கியமா புருஷன் முக்கியமான என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கடவுள் வேணும்னா புருஷனை விட்டுடணும், இந்த புருஷன் தான் வேணும்னா யாரை விடணும்? இப்போ இந்த நிலையை ஏற்படுத்துறது யார், கடவுளா பிசாசா? தப்பு அதுதான். இதுக்கு கடவுளும் பொறுப்பு இல்லை, பிசாசும் பொறுப்பு இல்லை, நாம தான் பொறுப்பு. அதுக்கு அக்ரிமெண்ட் யார் கூட போடுறோம்? பிசாசு எவ்வளவு தந்திரமா வந்து இயேசு வஞ்சிட்டான் பாருங்க. இந்த அக்ரிமெண்ட்டை மட்டும் நீ பண்ணிக்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப இயேசு மட்டும் பிசாசை தொட்டு வணங்கி இருந்தாருன்னா இவ்வளோ பாடம் அவர் ஏன் பண்ணணும்? அவர் வந்ததே இந்த ராஜ்யத்தை என்ன பண்ணும், எடுக்கலாம், தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்ததான். எப்படியும் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, உன் அக்ரிமெண்ட்டுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளாதிருப்பாயாக. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சாத்தானுக்கு என்ன சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறேன், அதை முறிச்சு உங்ககிட்ட புது அக்ரிமெண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆம்பிரியமானது, உங்க ஆத்மாவை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசுனா பண்ணுவான். ஆமா, உங்க பின்னாடி பெரிய மலையை கொண்டு வந்து நிக்க வச்சு உங்களை சோதிக்க மாட்டான், சின்ன கல்ல தான் வச்சிருப்போம். பெரிய மலை மேல மோதி அழிஞ்சவங்களை விட சின்ன கல் தடிக்கு விழுந்தோம்னா உயிர் போயிருக்குது. அப்ப சாத்தான் ஒரு புது அக்ரிமெண்ட் இயேசுவோடு போடுறான். அது என்ன, என்னை வணங்கிக்கொள், இந்த ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுத்துட்றேன். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நான் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கிறேன், அதை மதிக்க மாட்டேன். அப்ப இந்த அக்ரிமெண்ட், அந்த பழைய அக்ரிமெண்ட் தொடரணும்னா இவன் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடணும். புதுசா ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்ணும், போடணும். இந்த அக்ரிமெண்ட் எதன் அடிப்படையில் இருக்குது, இந்த உடன்படிக்கை எதன் அடிப்படையில் இருக்குன்னா அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும். ஆம்பிரியமானது. ஆதாமுக்குள் காணப்பட்ட நிர்வாணம், ஆதாமுக்குள் காணப்பட்ட பயம், ஆதாமுக்குள் துரத்தப்பட்ட ஏதன் தோட்ட சமாதானமான வாழ்க்கை இனி நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் அதை இனி காணக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பண்ணினது நியாயப்பிரமாண சட்டம் 613 கட்டளைகள். எத்தனை கட்டளை? 613 கட்டளை. அதுல 365 கட்டளை இதை செய்யக்கூடாது என்று தான் கட்டளை. 365 கட்டளை நீ இதை செய்யக்கூடாதுன்னு கட்டளை. 248 கட்டளை நீ இதை செஞ்சே ஆகணும்னு கட்டளை. ஆனா செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னதை மனுஷனால செய்யாம இருக்கவும் முடியல. செய்யன்னு சொன்னதை செய்யக்கூடிய தைரியமும் மனுஷனுக்கு இல்லை. அதுதான் அந்த நியாயப்பிரமாண கட்டளை எல்லாமே முறிஞ்சு போச்சு. அதை இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தின் 613 கட்டளைகளையும் உண்மையாய் கடைபிடித்து வாழ்ந்த ஒரே ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் தான் அவரை சாத்தானால ஒண்ணும் பண்ண முடியல.
இன்னைக்கு நம்மளெல்லாம் போட்டு உலுக்கி எடுக்கிறானா, பிரச்சனை கொடுக்குறானா, சண்டை போடுறான், உபத்திரம் கொடுக்குறானா, காரணம் என்ன தெரியல? நாம உடன்படிக்கை என்ன பண்ணிடுறோம்? சில சமயத்துல மீறிடுறோம். ஆகவே நீங்கள் எடுக்கிற திருவிருந்து என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக நீங்கள் எடுக்காமல், இது என் தேவன் என்னோடு போட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து பலிக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த திருமணத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலே கூட அப்பா உங்க வார்த்தைகள் மத்தியிலே கடந்து வந்தது ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையிலே ஒவ்வொரு இருக்கும்போது அப்பா அது எல்லா விதத்திலும் தேவ ஜனங்கள் பெரிய ஒரு தேவன் தாமே மகிமை கொண்டு ஆவியானவர் தாமே இந்த நாளிலே ஒரு வார்த்தை கடந்து வந்ததப்பா. இந்த உடன்படிக்கையிலே தேவரே அப்பா அது உங்களுக்கு நடக்கும் போது தேவ ஆவியானவர் நீ கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனப்பா. இந்த நாட்களிலே ஆதாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், ஏவாளை குறித்து பார்க்கிறார் ஐயா. அப்பா இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் பரிதவித்த காரியங்களை அவர் வேதத்தில் பார்க்கும் போது ஆவியானவரே அப்பா மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்பா. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து புதிய உடன்படிக்கையிலே அப்பா ஒவ்வொருவரும் இதிலே பங்கு கொண்டு நாம மகிமைக்கென்று தேவராஜ்யத்துக்கென்று ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று அப்பா அந்த புதிய உடன்படிக்கையிலே ஜனங்களை தகுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. நீ பேசின போது வார்த்தைக்காக, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா உங்கள் நன்றியோடு கடந்து வந்த வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். தேவனே இந்த ஆசீர்வாதத்தை மன மகிழ்ச்சி நாளிலே ஒரு வார்த்தை பகிர்ந்து கொண்டு அருமையான தேவதாமே உடைக்கிற அவகாச ஸ்தோத்திரம். தேவனையால் கொடுக்கப்பட்ட சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. எல்லாவற்றையும் தேவனே அவளோடு கூட இருந்து இன்னமாய் கர்த்தரை நடத்த வல்லபல தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாம ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னுண்டவராக கவனிங்க. நான் தேவ சமூகத்திலே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குங்க. கொஞ்சம் அப்படியே எழுதிருக்கீங்களா? அப்படி எழுதுறீங்க. உங்களுக்காக தேவ சமூகத்திலே இப்போது கூட ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துங்க. அப்படியே எழுதுறீங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் கவனிக்க. அந்த புதிய உடன்படிக்கையிலே வாழ்க்கை இருக்கும் போது கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. தேவ சமூகத்திலே இன்றைக்கு இன்றைக்கு தேவ சமூகத்திலே இந்த உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் தேவ சமூகத்திலே சாதாரணமா வந்துடாது. தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போதுதான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தத்தை வைத்து சொல்லாமா? தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற அருமையான தேவ சமூகத்திலே சகோதரருக்காக சகோதரிக்காக பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இவர்களை கர்த்தர் தாமே இந்த உடன்படிக்கைக்குள்ளாக உறுதியோடு கூட இருக்கும்படியாக எல்லா கண்ண மூடி எல்லா சத்தத்தை ஊத்தி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா ஜெபம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ இந்த அருமையான ஆத்துமாக்களை ஏதும்